புதிய வாகனங்கள் வாங்குபவர்கள் இன்று முதல் ஷோரூமிலேயே அதனை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்வதற்காக இன்று முதல் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு புதிய வாகனங்களை கொண்டு செல்ல தேவையில்லை என்று போக்குவரத்து ஆணையர் அறிவித்துள்ளார். சொந்த பயன்பாட்டு வாகனங்களை பதிவு செய்யும் போது அவற்றை நேரில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தில் மாற்றம் செய்தது. ஆனால் இந்த விதிமுறை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாமல் இருந்தது. இது தொடர்பாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசின் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் பைக், கார் போன்ற சொந்த பயன்பாட்டு வாகனங்களை பதிவு செய்ய நேரில் கொண்டு செல்ல தேவையில்லை என்றும் அதனை வாங்கும் ஷோரூம்களிலேயே பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு சராசரியாக 4000 வாகனங்கள் ஆர்டிஓ அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த புதிய நடைமுறை மூலம் லஞ்சம் புழங்குவது குறையும் என சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் வணிக பயன்பாட்டுக்கான வாகன பதிவின் போது கட்டாயம் வாகனங்களை கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ₹10.50 குறைக்கப்பட்டுள்ளன. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலைக்கு ஏற்ப மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ₹10.50 குறைக்கப்பட்டுள்ளது. ₹1750 விற்று வந்த வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் தற்போது ₹1739.50 விற்பனையாகிறது. இதேபோன்று மற்ற மெட்ரோ நகரங்களான டெல்லி, கொல்கத்தா, மும்பையிலும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சென்னையில் வீட்டில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் எவ்வித மாற்றமுமின்றி ₹868.50 விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வரும் 4ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மழை காலத்தில் கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்வது சரியாக இருக்காது என்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு இதனை நடத்த வேண்டும் என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வந்தனர். தற்போது டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்து வரும் சூழலில் வரும் 4ஆம் தேதிக்குள் படிவங்களை வாக்காளர்கள் சமர்ப்பிப்பது என்பது சாத்தியமா என கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் எஸ்ஐஆர் படிவங்களை திரும்ப ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் வரும் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியாகும் என்றும் ஆட்சேபனைகள் இருந்தால் ஜனவரி 15ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7க்கு பதில் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு நீட்டிப்பு திமுகவின் ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐஆர் படிவங்களில் இன்னும் பல சிக்கல்கள் இருப்பதாக கூறினார். வாக்காளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது தெரிந்தெடுக்கப்பட்டவர், பட்டியலில் சேர்க்கப்பட்டவர், அதை காட்டி தமிழ்நாட்டில் வாக்காளராகலாம் என்ற ஒரு 13வது ஆவணமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருப்பது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடியது அல்ல. ஆளும் கட்சியினரின் தலையீட்டால் தான் எஸ்ஐஆர் பணியில் தொய்வு ஏற்படுவதாக அதிமுக MP இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு இடத்துல ஒரு பூத்துல 1200 ஓட்டு தான் இருக்கும். அந்த 1200 ஓட்டை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எதுக்கு ஒரு மாசம்? தேர்தலை அறிவிச்ச உடனே பூத் லிஸ்ட் கொடுக்கறது 2 நாளையில அதிகாரிகள் கொண்டு கொடுக்க முடிகிறது இல்லையா? அதனால அதிகாரிகள் நினைத்தா அதை செஞ்சு முடிச்சிருக்கலாம். ஆனா இதுல ஆளுங்கட்சியினர் உள்ள புகுந்து கலாட்டா பண்ணதுனாலதான் இதுல ஒரு பெரிய பின்னடைவு. எஸ்ஐஆர் படிவங்களை ஒப்படைப்பதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டதன் மூலம் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 16ஆம் தேதியும் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதியும் வெளியாகும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட தகவல் தொடர்புத்துறை செயலிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய தொலைத்தொடர்புத்துறை விதித்துள்ளது. செல்போன் செயலிகளில் உள்ள பதிவு செய்யப்பட்ட சிம் கார்டு மூலம் வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் உள்ளிட்ட தகவல் தொடர்பு செயலிகளை பயனர்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக வாட்ஸ்அப்பை இந்தியர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். உலகில் உள்ள 295 கோடி வாட்ஸ்அப் பயனர்களில் இந்தியாவில் மட்டும் 85 கோடி பேர் பயன்படுத்தி வருகின்றனர். ஒரு சிம் கார்டு மூலம் செல்போனில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவதுடன் அதை வெப் எனப்படும் லேப்டாப் அல்லது கணினிகளிலும்
இணைத்து ஒரே நேரத்தில் இரண்டிலும் வாட்ஸ்அப்பை தற்போது பயன்படுத்த முடியும். இனி இவ்வாறு பயன்படுத்த பயனர்களை அனுமதிக்க கூடாது என கூறி வாட்ஸ்அப் உள்ளிட்ட செயலிகளுக்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி செல்போனில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துபவர் கணினி அல்லது லேப்டாப்பில் தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. அதற்கேற்ப வழிமுறைகளை அமல்படுத்த உத்தரவிட்டுள்ளது. செல்போனில் உள்ள சிம்மை பயன்படுத்தி லேப்டாப்பில் இணைக்கப்பட்ட வாட்ஸ்அப்பை லாக் அவுட் ஆகாமல் நீண்ட காலத்திற்கு வைத்துக் கொள்ள முடியும். அந்த சிம் கார்டு செயலிழந்து போனாலும் கூட லேப்டாப்பில் வாட்ஸ்அப் தொடர்ந்து இணைப்பில் இருக்கும். இந்த வசதியை பயன்படுத்தி வெளிநாட்டில் இருந்தபடி கூட பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. திடுதிப்பென எவ்வித ஆய்வையும் மேற்கொள்ளாமல் மத்திய அரசு இப்படி அறிவித்திருப்பது தகவல் தொடர்புத்துறை செயலி நிறுவனங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே விபத்தில் இறந்த 11 பேரில் 10 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 9 பெண்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து சுதாகர் என்ற ஓட்டுநர் திண்டுக்கலுக்கு சுமார் 50 பயணிகளுடன் அரசு பேருந்தை ஓட்டி சென்றார். அதே சமயம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருப்பூர் வழியாக காரைக்குடிக்கு சென்றாயன் என்ற ஓட்டுநர் அரசு பேருந்தை ஓட்டி வந்தார். 2 பேருந்துகளும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டி சமத்துவபுரம் பகுதிக்கு வந்தபோது நேருக்கு நேராக மோதிக்கொண்டன. இதில் பேருந்துகளின் முன்பகுதி மற்றும் பக்கவாட்டு பகுதிகள் கடுமையாக சேதமடைந்தன. ஓட்டுநர் சென்றாயன் 9 பெண்கள் உட்பட 11 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். ஓட்டுநர் சென்றாயன் 9 பெண்கள் உட்பட 11 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 10 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் மருத்துவமனையில் இருப்பவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் பெரிய கருப்பன் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். விபத்துகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு ரோட் சேஃப்டி மீட்டிங்லாம் தொடர்ந்து நடைபெற்று எங்கள் பிளாக் ஸ்பாட் இருப்பதெல்லாம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதிலும் என்ன பிரச்சனை என்பது ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். விபத்துக்குள்ளான 2 பேருந்துகளும் புதிய வாகனங்கள் என குறிப்பிட்ட அமைச்சர் சிவசங்கர் பராமரிப்பு முறையாக இல்லை என்ற குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்தார். திருப்பத்தூர் அருகே நிகழ்ந்த விபத்துக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவே காரணம் என கூறப்படுகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்த பேருந்தின் ஓட்டுநர் சென்றாயன் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திண்டுக்கல் சென்ற பேருந்து மிதமான வேகத்தில் சென்றதாகவும் அதில் பயணித்தவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ரொம்ப ஸ்பீடெல்லாம் கிடையாது சார், எப்போ வர மாதிரி தான் வந்தார். எப்படி தான் அமைச்சு எப்படி இது வந்து அடிச்சாங்களா என்னங்கிறது தெரியாது. நார்மலான ஸ்பீடில் தான் வந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நான் குன்றக்குடியிலேருந்து கொட்டாம்பட்டி போனேன். எப்படி நடந்துச்சு, சடார்னு அடிபட்டுச்சு. அடிபட்டோன்னே நான் சீட்டை தாங்கி பிடிச்சேன். என் முதுகில் வந்து மூக்கில் வந்து சீட்டை அடிச்சிட்டு. இந்நிலையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டு உறவினர்கள் கதறி எழுதினர். தேவகோட்டை இலங்கை அகதிகள் முகாமில் இருந்து திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லில் படிக்கிற அவங்களுடைய பேரனை வந்து பார்த்துட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விபத்தில் வந்து இறந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம இலங்கையிலேருந்து வந்து இங்கே முகாம்களில் வந்து ரொம்ப சிரமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பேரன் பேத்தியெல்லாம் அந்த அம்மா தான் படிக்க வச்சாங்க. இப்போ அவங்களும் இல்லைன்னு அந்த குழந்தைகளோட நிலைமை என்னங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. முத்துமாரி என்பவர் தனது 32வது திருமண நாளையொட்டி பிள்ளையார்பட்டி கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு திரும்பிய போது உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் 14 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. SIR, டெல்லி குண்டுவெடிப்பு, புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமல் என பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இன்று தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 19ஆம் தேதி வரை 15 அமர்வுகளாக நடைபெறவுள்ளது. இதில் SIR விவகாரம், டெல்லி குண்டுவெடிப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆயத்தமாக உள்ளன. அதே சமயம் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது பதியப்பட்ட புதிய முதல் தகவல் அறிக்கை குறித்து ஆளுங்கட்சியும் எதிர்வாதம் வைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிப்பது, இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைப்பது, காப்பீடு சட்டத்திருத்தம் உட்பட 14 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்படுவதால் அதன் வரலாறு குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறவுள்ளது. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 17 விழுக்காட்டிலிருந்து 22% உயர்த்துவது குறித்து விவாதிக்க கோரி மக்களவை குழு திமுக தலைவர் TR பாலு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், JP நட்டா, கிரண் ரிஜிஜு கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் ஜெய்ராம் ரமேஷ், கௌரவ் கோகோய், திமுக தரப்பில் TR பாலு, திருச்சி சிவா, அதிமுக சார்பில் தம்பிதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநிலங்களவை குழு திமுக தலைவர் திருச்சி சிவா, நாடாளுமன்றத்தில் SIR-ஐ எதிர்த்து குரல் எழுப்புவோம் என்று கூறினார். SIR in common and the funds allocation to the Manarega is coming down year over year. Metro rail project Coimbatore and Madurai, it has been denied, citing this reason or that reason. Expansion of airports also not being given. இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 1290 கோடி ரூபாயை விடுவிக்க கோரி TR பாலு கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் கனமழை இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. வங்கக்கடலில் நிலவிய தித்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு அருகே வங்கக்கடலில் உருவான தித்வா புயல் வடக்கு திசையில் நகர்ந்து வந்த நிலையில் நள்ளிரவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்தது. சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நண்பகலில் வட தமிழகம், புதுச்சேரி கடலோரப் பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயல் எதிரொலியால் சென்னையில் பலத்த காற்று வீசிய நிலையில் ஆபத்தை உணராமல் மெரினா கடற்கரையில் குவிந்த மக்களை போலீசார் திருப்பி அனுப்பினர். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் கரையை கடக்காமல் வட தமிழ்நாட்டை நோக்கி வரும் வழியில் கடலிலேயே வலுவிழந்தது. புயல் காரணமாக சென்னையில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட போதும் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான சாரல் மழை மட்டுமே பெய்தது. இருப்பினும் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. ஆபத்தை உணராமல் மெரினா கடற்கரையில் குவிந்த மக்களை போலீசார் திருப்பி அனுப்பினர். வந்தா ஃபுல்லா காத்து மழை அதிகமா இருக்கு, அதனால உள்ள வந்து போலீஸ் ஃபுல்லா தடுத்துருக்காங்க, உள்ள போக அனுப்ப மாட்டேன்றாங்க வெளியே. ஞாயிற்றுக்கிழமை வாரம் வருவோம், இன்னைக்கு காற்று அதிகமா இருக்கிறதுனால வர போனான்றாங்க போலீஸ்காரங்க. ஞாயிறு விடுமுறையை கொண்டாட மெரினா கடற்கரைக்கு வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். டிட்வா புயலால் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி, கல்பாக்கம், செய்யூர், மதுராந்தகம், திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் மாலை வேளையில் மிதமான மழை பெய்தது. அதே நேரம் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசியதால் மாமல்லபுரம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 44 மீனவ கிராமங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருவெண்காடு, சட்டநாதபுரம், அகனி, புங்கனூர், புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் மிதமான மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசான மழை நீடித்தது. புயலால் மழை இல்லாத போதும் கடலூர் தாழங்குடாவில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. கனமழை காரணமாக தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளில் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நிம்மேலி, அதம்பார், கம்மங்குடி, மருதவாஞ்சேரி, தென்குடி, வடகுடியில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்தன. திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டாரங்களில் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வயல்களை மழைநீர் மூழ்கடித்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, எங்களுக்கு வடிகால் சுத்தம் இல்லை. வடிகாலை சுத்தம் பண்ணி வெட்டி கொடுக்கணும், அதுவும் அரசு தான் பண்ணணும். எப்படியும் ஒரு 15-20 நாள் ஆகும் தண்ணி வடிகிறதுக்கு. இது வடிஞ்சால் இந்த பயிர் இன்னுமே தாங்காது, இப்பவே அழிவு இருக்கு பாருங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் குலமங்கலம், தலையாமங்கலம், பொன்னாப்பூர், அம்மாப்பேட்டை, பல்லவராயன்பேட்டை, புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்தது. கரம்பை, ரெட்டிப்பாளையம் சுற்றுவட்டாரத்தில் 100கணக்கான ஏக்கரில் நெல் வயல்கள் நீரில் மூழ்கின. விளைநிலமா நீர்நிலையா என்று தெரியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கனமழை காரணமாக 3 மாவட்டங்களில் 56,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நியூஸ் 8 தமிழ்நாடு அளித்த பேட்டியில் தெரிவித்தார்.
ஏறத்தாழ 56,000 ஹெக்டேர் நிலங்கள் நீரிலே மூழ்கி இருப்பதாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். 3 மாவட்டத்திலிருந்து கணக்கு வந்திருக்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறையிலிருந்து கணக்கு வந்திருக்கிறது. 2 தினங்கள் கழித்து தண்ணீர் வடிந்து மழை தண்ணீர் வடிந்த பிறகு அதனுடைய தன்மையை பொறுத்து ஆய்வு செய்து அரசாங்கம் அவர் புதிய இழப்பீடு வழங்குவதா வேற என்ன செய்தால் சரியாக வரும் என்பதையெல்லாம் அரசாங்கம் முடிவெடுக்கும். இதனிடையே தொடர் மழையால் திருவாரூர் மாவட்டத்தில் நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டது பற்றி நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் பயிர் பாதிப்பு குறித்து இன்று முதல் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குநர் பாலசரஸ்வதி அறிவித்துள்ளார். வார விடுமுறையொட்டி குற்றாலம் மற்றும் திருப்பரப்பு அருவிகளில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து உற்சாக குளியல் போட்டனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றாலம் மெயினருவி, புலியருவி, சிற்றருவி, ஐந்தருவி ஆகிய அருவிகளில் குளிர்ந்த நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. சுற்றுலா பயணிகள் வருகையின் 2ஆம் கட்ட சீசனாக ஐயப்ப சீசன் துவங்கியுள்ளது. அதனால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. சபரிமலைக்கு போயிட்டு இங்கேருந்து குற்றாலம் வந்தோம். குற்றாலம் இன்னைக்கு வந்திருக்கோம். நல்லா கூட்டமாக இருக்குது. எல்லா சாமிகளும் நல்லா வந்து இங்கே குளிச்சு போயிருக்கோம். தண்ணி நல்லா வருது. நல்லா சிறப்பாக இருக்குது. நல்ல கூட்டத்தில் எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இன்றைக்கி போகிறோம். சண்டே அன்னைக்கு கிளைமேட் வந்து இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது. ஒன்று நல்லா வெயில் அடிக்குது. மழைலாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா கிளைமேட் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சீசனுக்கு ஆண்டுதோறும் வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையாலும் குற்றாலம் களை கட்டியுள்ளது. வருஷம் எப்போதுமே ஹாலிடேஸ்க்கு வருவோம். இப்போ சீசன் முடிஞ்சு இப்போ நல்லா தண்ணி நல்லா வர்றதுனால நாங்கள் வந்து திரும்ப வந்து நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். இதேபோல் பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் மக்கள் உற்சாக குளியல் போட்டனர். ஏழு நாட்களுக்கு பிறகு பொதுமக்கள் அனுமதிக்கப்படும் தகவலை அறிந்து சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் தேர் பக்தர்களின் வெள்ளத்திற்கு இடையே ஆடி அசைந்து வந்த காட்சிகளே இவை. கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாள் விழாவில் முதலாவதாக விநாயகர் தேரும் அதனைத் தொடர்ந்து முருகன் தேரும் வலம் வந்தன. இதையடுத்து அண்ணாமலையார் எழுந்தருளிய தேரை துணை சபாநாயகர் கூப்பிச்சாண்டி, ஆட்சியர் தர்பகராஜ் உள்ளிட்டோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். விண்ணை முட்டும் அளவுக்கு அரோகரா முழக்கத்தை எழுப்பி பக்தர்கள் அண்ணாமலையாரை வழிபட்டனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் விழாவில் பங்கேற்றதால் திருவண்ணாமலை நகரமே விழாக்கோலம் பூண்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குழந்தை வரம் வேண்டிய தம்பதிகள் கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்தி கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை வரம் பெற்றவர்கள் கரும்பில் தொட்டில் கட்டி தோளில் சுமந்து மாட வீதியில் வலம் வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர். எனக்கு 8 வருஷமா குழந்தை இல்ல, நான் வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு 2 குழந்தைங்க ஆச்சு. முத பாப்பாவுக்கு போட்டாச்சு, இந்த 2வது பாப்பாவுக்கு போட்டாச்சு. இப்போ இந்த 7ஆம் திருநாள்ன்றதுனால மரத்திறன்றதுனால குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல முன்னேற்றம் இருக்கணுன்றதுக்காக வேண்டுதல் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு. ராஜகோபுரம் முன்பு கரும்பில் தொட்டில் கட்டி அதில் குழந்தைகளை அமர வைத்து மாட வீதிகளை வலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர். ராஜ்பவன் என்ற பெயரை மாற்றியது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆளுநர் மாளிகைகள் இனி லோக்பவன் என அழைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் பெயர் மாற்றத்தை விட சிந்தனை மாற்றமே தேவை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டில் பங்கேற்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர். என். ரவி ராஜ்பவனின் பெயரை மக்கள் மாளிகை என பொருள்படும் லோக்பவன் என மாற்ற பரிந்துரைத்தார். அதை பரிசீலித்து வந்த மத்திய அரசின் உள்துறை தற்போது அதனை ஏற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் சட்டமன்றத்தை மதிக்காதவர்கள் மக்கள் மாளிகை என பெயர் மாற்றுவது கண் துடைப்பா என்றும் மக்களாட்சி தத்துவத்தின் கண்களில் மண்ணை தூவுவதற்கா என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வினவியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளையும் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற இறையாண்மையுள்ள சட்டமன்றத்தையும் மதிப்பதுதான் இப்போதைய தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெயர் மாற்றத்தை விட சிந்தனை மாற்றமே தேவை என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், சிந்தனையிலும் செயலிலும் மாற்றம் இல்லை எனில் இதுவும் தேவையற்றதே என பதிவிட்டுள்ளார்.
3 ஆண்டுகளாக கட்சிக்கு துரோகம் செய்து வந்தவர், சுயநலவாதி. இப்படியெல்லாம் செங்கோட்டையனை அவரது சொந்த ஊரிலேயே விமர்சித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். இந்த நிலையில் தனது தேர்தல் பரப்புரையை செங்கோட்டையனின் சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொடங்கினார். செங்கோட்டையன் பெயரை குறிப்பிடாவிட்டாலும் அவரது பேச்சை பெரிய திரையில் காட்டியே இபிஎஸ் விமர்சித்தார். ஏதோ எடுத்தோம் கவித்தோம் அல்ல, ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார். ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வார். இவரை போல சுயநலவாதி நான் அல்ல. செங்கோட்டையனின் துண்டு மாறினால் பேச்சு மாறும் என்ற இபிஎஸ் தவேக பெயரையும் உச்சரிக்கவில்லை. மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார், எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? 2026ஆம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்ற பிறகு முதலில் கோபியில்தான் வெற்றி விழா நடைபெறும் என்றார். பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவின் ஆலோசனைப்படியே செங்கோட்டையன் தவேகவில் சேர்ந்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சித்துள்ளார். ஆன்மீக பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில் போய் அவர் சேர்ந்துட்டாரு. அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க. ஈரோடு மொடக்குறிச்சி எடுமாத்தூரில் நடைபெற்ற புதிய திராவிட கழகத்தின் மாநில மாநாட்டில் பேசியவர், அமித்ஷாவிற்கு விசுவாசம் காட்ட எடப்பாடி பழனிசாமி 8 அடி பாய்ந்தால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 16 அடி பாய்வதாக கூறினார். திராவிடத்தையும் அண்ணா எம்ஜிஆரையும் மறந்துவிட்ட எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பதாக சாடினார். இப்போதைக்கு அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையோட கிடையாது. அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வெறும் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான். அடுத்த ஆண்டு தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் என்றும் உதயநிதி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவையில் கொள்ளை வழக்கில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட 3 வடமாநில கொள்ளையர்களில் ஆசிப் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் பட்டப்பகலில் 13 வீடுகளின் பூட்டுகளை கடந்த வெள்ளிக்கிழமை உடைத்து 56 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை சிலர் கொள்ளையடித்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதன் அடிப்படையில் குனியமுத்தூர் குளத்துப்பாளையத்தில் பதுங்கியிருந்த ஆசிப், கல்லூர், இர்ஃபான் ஆகிய 3 பேரை சனிக்கிழமை சுற்று வளைத்தனர். 3 பேரும் தப்பியோட முயன்ற நிலையில் அவர்களை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். இந்த கும்பல் பவாரியா கொள்ளையர்கள் அல்ல என்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கொள்ளையர்களில் ஆசிப் உயிரிழந்தார். வலது காலில் சுடப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக ரத்தம் வெளியேறியதால் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் சேற்றில் சிக்கிய யானை 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி டிவி பாளையம் அருகில் கந்தன் சரு என்ற இடத்தில் ஏரி உள்ளது. ஆந்திரா தமிழ்நாடு எல்லை ஓரம் அமைந்துள்ள இந்த ஏரிக்கு காப்பு காட்டிலிருந்து தண்ணீர் குடிக்க வந்த யானை ஒன்று சேற்றில் சிக்கிக் கொண்டது. அவ்வழியாக சென்ற மக்கள் குடியாத்தம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து 2 மாநில வனத்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் யானையை மீட்கும் பணியை தொடங்கினர். சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் யானையை கரையோரம் இழுத்து வந்தனர். இதையடுத்து ஆந்திராவிலிருந்து வந்த 2 கும்கி யானைகள் மூலம் காயமடைந்த யானை ஆந்திர மாநிலம் பலமனேரியில் உள்ள யானைகள் சரணாலயத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது.
சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 15 நாட்களில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். மண்டல பூஜையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த 16ஆம் தேதி முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மண்டல காலத்தில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி பக்தர்கள் தரிசனத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபரிமலையில் கூட்டம் கட்டுக்குள் வந்ததால் பக்தர்கள் நெரிசலின்றி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சபரிமலையில் கடந்த 15 நாட்களில் 12,47,954 பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 50,264 பேர் சாமி தரிசனம் செய்திருப்பதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி கடைசி ஓவரில் திரில் வெற்றி பெற்றது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 349 ரன்களை குவித்தது. அதிரடியாக விளையாடிய விராட் கோலி 7 சிக்சர் 11 பவுண்டரிகளுடன் 135 ரன்கள் சேர்த்தார். கடைசி கட்டத்தில் கேப்டன் KL ராகுல் மற்றும் ஜடேஜாவின் அதிரடியால் அணியின் ஸ்கோர் விறுவிறுவென உயர்ந்தது. 350 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக அமைந்தது. ஹர்ஷித் ராணா மற்றும் ஹர்ஷ்தீப்பின் அசத்தலான பந்து வீச்சால் 11 ரன்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய தென்னாப்பிரிக்கா மேத்யூ மற்றும் ஜேன்சனின் அதிரடி ஆட்டத்தால் சரிவில் இருந்து மீண்டது. கடைசி ஓவரில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற 18 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் இரண்டாவது பந்தை எதிர்கொண்ட போஜ் அதனை சிக்ஸர் அடிக்க முயன்றார். ஆனால் ரோஹித் சர்மா கைகளில் பந்து அகப்பட்ட நிலையில் தென்னாப்பிரிக்காவின் வெற்றி போராட்டம் முடிவுக்கு வந்தது. 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 1-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் சதமடித்த விராட் கோலி சச்சினின் வாழ்நாள் சாதனையை முறியடித்துள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வீரர்களின் பந்துவீச்சை நாலாபுரமும் பறக்கவிட்ட விராட் கோலி சதமடித்தார். இதன் மூலம் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 52 சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை கோலி படைத்தார். மேலும் டெஸ்ட் போட்டியில் 51 சதத்துடன் 3 வடிவிலான போட்டிகளில் அதிக சதமடித்த வீரர் என்ற சச்சினின் வாழ்நாள் சாதனையையும் கோலி முறியடித்தார். அது மட்டுமின்றி தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக 6 சதங்களை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார். இதேபோன்று தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் 3 சிக்சர்களை பறக்கவிட்ட ரோஹித் சர்மா பாகிஸ்தான் வீரர் அப்ரிடியின் சாதனையை முறியடித்தார். ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் 352 சிக்சர்களுடன் ரோஹித் சர்மா முதலிடம் பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி 229 சிக்சர்களுடன் 5வது இடத்தில் உள்ளார். தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையால் விளைநிலங்கள் மட்டுமின்றி வீடுகளையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக பெய்த மழையால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளை நீர் சூழ்ந்தது. தஞ்சாவூரில் மாரியம்மன் கோயில் அருகே உள்ள சுந்தரமீனா நகர் குடியிருப்பில் முழங்கால் அளவிற்கு நீர் தேங்கியது. வடிகால் இல்லாதனால ஸ்கூல் வேன் வர மாட்டேங்குது. ஸ்கூல் இதுக்கு போய் கடைக்கு கண்ணிக்கு போக முடியல. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜுரம், தொற்று நோய் உருவாகுது, பன்னி மேயுது, ரொம்ப கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. ஜுரம் இருக்க முடியாத பிள்ளைங்களாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏற்கனவே இது சம்பந்தமாக குடியிருப்பு வாசிகள் சம்பந்தமாக ஏற்கனவே மனு கொடுத்து உள்ளோம் 2015. இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் அப்பப்போது அதிகாரிகள் பார்வையிட்டு செல்வதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். நாகை மாவட்டம் நாகூரில் அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழை நீரோடு கழிவுநீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசியது. மயிலாடுதுறை மாவட்டம் சமனார் கோவிலை அடுத்த சந்திரபாடி கிராமத்தில் கடல் நீர் உட்புகுந்ததால் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. தரங்கம்பாடியை அடுத்த காளியப்பநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட புது தெரு, ரத்தினம் தெரு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. 5க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். புதுச்சேரியில் சின்ன காலாப்பட்டு குப்பம் கடற்கரையில் கடல் சீற்றத்தால் தார் சாலை அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் ராட்சத அலை காரணமாக 20 மீட்டருக்கு கடல் நீர் உட்புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மழை வெள்ளத்தில் மூழ்கி 20,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் இருந்து பாசனத்திற்காக குளங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் செம்மறிக்குளம் கஸ்பா பகுதிக்கு அதிகளவிலான நீர் வருவதால் அருகில் உள்ள வாழை தோட்டத்திற்குள் வெள்ள நீர் புகுந்தது. தோட்டத்திற்குள் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் 20,000 வாழை மரங்கள் நீரில் மூழ்கின. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் தொடர் மழை மற்றும் கடல் நீர் உட்புகுந்ததன் காரணமாக 3000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளம் முழுவதும் நீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியது.
இதன் காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் 2000 தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தொடர் மழை காரணமாக 48 ஆடுகள் உயிரிழந்தன. கீழக்கரை கோட்டையைச் சேர்ந்த இயேசு என்பவர் 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் 20 மாடுகளை வளர்த்து வந்தார். இதில் மழையில் நனைந்து 48 ஆடுகள் இறந்ததாக கூறப்படும் நிலையில் 6 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இயேசு வேதனை தெரிவித்தார். டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன் பாலம் கடுமையாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள பாம்பன் பாலத்தின் பல்வேறு பகுதிகளில் 2 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இரவு நேரத்தில் செல்வோர் சாலையில் உள்ள பள்ளத்தில் சிக்கி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு வருவதால் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கண்ணாரம்பட்டு கிராமத்தில் மலட்டாற்றில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக 5க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட ஓகைப்பேரையூர் அருகே தொடர் மழையால் தார் சாலையில் திடீரென உடைப்பு ஏற்பட்டுள்ளது. 40 அடி தூரத்திற்கு சாலையானது வெள்ளாற்றில் சரிந்து விழுந்தது. கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருவெண்காடு, வேட்டங்குடி, நல்லூரில் சம்பா நெற்பயிர்கள் மூழ்கின. குளிச்சார் பகுதியில் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் நடவு செய்த 25 நாட்களிலேயே விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக கூறும் விவசாயிகள் குளிச்சார் வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்று வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே நெப்புகை கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மழைநீர் செல்வதற்கு வழியில்லாமல் நெற்பயிர்கள் அழுகிவிடும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். வடிகால் வசதி சரியா இல்லை. அதில் வாய்க்கால்லாம் 2 வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்கால்லாம் சரியாக பராமரிக்கிறதுனால நெல் பயிர் எல்லாமே மூழ்கிருச்சு. வயல் எது நெல் பயிர் எதுன்னு தெரியலை. அரியலூர் மாவட்டம் திருமானூரை அடுத்த கீழக்காவட்டாங்குறிச்சி சுற்றுவட்டாரத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். டிட்வா புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிட்வா புயல் காரணமாக காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த மழையால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும், நன்கு வளர்ந்து கதிர் வைக்கும் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் உழவர்கள் கவலையும் வேதனையும் அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையின் தொடக்கத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் அப்பயிர்களுக்கு இதுவரை அரசு இழப்பீடு அறிவிக்காத நிலையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அன்புமணியால் தான் கண்ணீர் வடித்து கலங்கி நிற்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் மோசடி நடவடிக்கையை கண்டித்தும் நீதி கேட்டும் டெல்லியில் வரும் 4ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அன்புமணி சதித்திட்டம் தீட்டி போலியான ஆவணங்களை டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருப்பதாகவும், அவருக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 46 ஆண்டு காலம் உழைத்து போராடிய தன்னிடமிருந்து கட்சியை பறித்துக் கொண்டது உயிர் போன செயல் என்றும், இதனால் தான் கண்ணீர் வடித்து கலங்கி நிற்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தனது கட்சி தன் கைக்கு வரும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், தேர்தல் ஆணையத்தின் இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து வரும் செவ்வாய்க்கிழமை சென்னையில் பாமக கௌரவ தலைவர் GK மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். அடுத்ததாக டெல்லியிலும் வரும் 4ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும், இதில் தமிழ்நாட்டில் இருந்து பாமகவினர் கலந்து கொள்வார்கள் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாத சூழல் இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த முறை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
தமிழ்நாட்டில் எந்த கட்சி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். கூட்டணி இல்லாமல் இன்னைக்கு யாருமே தேர்தலை சந்திக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப தேமுதிக என்ன விலை டிஃப்ரென்ஸாக கிடையாது. நாங்கள் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டோம். நிச்சயம் 2026 கூட்டணி மந்திரி சபை அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதற்கான ஒரு சூழல் வரும்போது அதில் தேமுதிக அங்கம் வகிக்கும். இதேபோன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தயாராகிவிட்டதாக தெரிவித்தார். இனிமேல் அரசின் மீது புதிதாக நம்பிக்கை மக்களுக்கு வரப்போவது கிடையாது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு இந்த அரசு ஒருபுறம், மறுபுறம் இருக்கின்ற சுமை மீதே மேலும் மேலும் சுமையை ஏற்றிய அரசு இந்த அரசு என்ற அவப்பெயரை திமுக எடுத்திருக்கிறது. ஆட்சி மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தயார் நிலையிலே இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் சேர வாய்ப்புள்ளதாகவும் ஜி.கே. வாசன் கூறினார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்க வந்தவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். கோபிச்செட்டிப்பாளையம் நல்லகவுண்டம்பாளையத்தில் அதிமுகவின் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் கொண்டையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான அர்ஜுனன் பங்கேற்றார். பரப்புரை கூட்டத்திற்கு இடையே நின்று கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கட்டட தொழிலாளியான அர்ஜுனன் உடல் கோபி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில் அவரது உறவினர்கள் உடலை பார்த்து கதறி எழுந்தனர். இந்நிலையில் அர்ஜுனன் மறைவு வருத்தம் அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்காக புதுச்சேரி அரசு காத்திருப்பதால் விஜயன் ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி காலாப்பட்டில் தொடங்கி கண்ணியக்கோவில் வரையிலும் ரோட் ஷோ நடத்த தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார். சோனாம்பாளையம் தண்ணீர் தொட்டி அருகே உரையாற்றவும் அனுமதி கேட்டு 4 நாட்களுக்கு முன்பு தாவேக நிர்வாகிகள் டிஜிபியிடம் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியையும் சந்தித்து ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரினர். ஆனால் அரசு தரப்பில் இதுவரை எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் விஜய் ரோட் ஷோ நடத்த இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. மேலும் கரூர் துயரத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்த வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நீதிமன்றத்தில் வரைவு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் உத்தரவுக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் புதுச்சேரி வருவதால் நீதிமன்ற உத்தரவை பொறுத்தே விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடைப்பது குறித்து முடிவாகும் என்று கூறப்படுகிறது. ₹3000 பெட்ரோல் போட்டுவிட்டு போன்பே மூலம் பணம் செலுத்துவது போன்று பாவலா காட்டியவர் காரில் தப்பியோடிய காட்சிதான் இது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கல்லாமொழியில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையத்திற்கு சனிக்கிழமை மாலை நேரத்தில் சிவப்பு நிற கார் ஒன்று வந்தது. பெண் ஒருவருடன் காரை ஓட்டி வந்த இளைஞர் ₹3000 பெட்ரோல் நிரப்ப கூறியுள்ளார். அங்கிருந்த ஊழியர் பெட்ரோலை நிரப்பிவிட்டு அதற்குரிய பணத்தை கேட்டுள்ளார். ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்த இளம்பெண் போன்பே மூலம் பணம் செலுத்துவதாக கூறியுள்ளார். உடனே அவரிடமிருந்து செல்போனை வாங்கிய ஊழியர் ஸ்கேன் செய்த பின்னர் திருப்பிக் கொடுத்துள்ளார். பின்னர் அந்த பெண் தனது செல்போனில் உரிய தொகையை டைப் செய்வது போன்று நடித்த நிலையில் அடுத்த நொடியே கார் சீறி பாய்ந்தது. பணம் கொடுக்காமல் எஸ்கேப் ஆன ஜோடி குறித்து குலசேகரன்பட்டினம் காவல் நிலையத்தில் ஊழியர் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் மனைவியை வெட்டி கொன்ற கணவர் சடலத்தின் அருகே புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் தருவை பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன், இவரது மனைவி அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீபிரியா. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். 30 வயதான ஸ்ரீபிரியாவிற்கும் கணவர் பாலமுருகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கோவையில் தனியாக தங்கி நிறுவனத்தில் ஸ்ரீபிரியா வேலை பார்த்து வந்தார். காந்திபுரம் 2வது வீதியில் உள்ள மகளிர் விடுதியில் தங்கி பணிக்கு சென்று வந்த நிலையில் பாலமுருகனின் உறவினர் இசக்கிராஜ் என்பவருடன் பிரியாவிற்கு தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்ரீபிரியாவுடன் தான் இருக்கும் புகைப்படத்தை உறவினர் இசக்கிராஜ் வேண்டுமென்றே பாலமுருகனுக்கு அனுப்பியுள்ளார். மனைவி தனக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்ற கோபத்தில் அவர் தங்கியிருக்கும் கோவை விடுதிக்கு சென்ற பாலமுருகன் வீட்டிற்கு வரும்படி அழைத்ததாக கூறப்படுகிறது. அவர் மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகராறு முற்றவே தான் கொண்டு சென்ற அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். பின்னர் உடல் அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்த பாலமுருகன் துரோகத்தின் சம்பளம்
மரணம் என குறிப்பிட்டு அதை பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக பாலமுருகனை கைது செய்து ரத்னபுரி காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காட்டுமன்னார் கோயிலில் 1 கிலோ மல்லிகைப்பூ 2000 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. தொடர் மழை காரணமாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பூ விளைச்சலும் விற்பனையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காட்டுமன்னார் கோவில் அருகே குறுங்குடி, கண்டமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் முல்லை, மல்லி உள்ளிட்ட பூக்களின் சாகுபடி மழையின் காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ தற்போது 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று முல்லை 1000 ரூபாய்க்கும், காக்கட்டான் பூ 900 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 2000 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. பூக்கள் விலை அதிகரித்திருப்பதாலும் மழை காரணமாகவும் வியாபாரம் அடியோடு நின்றுவிட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு பூ கிடைக்கும் போது 200, 300 கொடுப்பாங்க. பந்து கணக்கில் நான் 100, 150 பொழப்பு நடத்தணும். இப்போ மழை பெஞ்சதுனால தட்டுப்பாடில் பூவே கிடைக்கல. 2000, 300, 3000 போட்டு பூ வாங்கிட்டு வந்து விற்றா எங்களுக்கு வியாபாரமாக இல்லைங்க ஐயா. மழை இல்லைங்க, காற்றுல நாங்கள் நிற்கிறோம். எங்கள் வகுத்து பொழப்பு எங்கள் அவசியம் அதிகமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி ஓடுனா தான் எங்களுக்கு பொழப்பு, இல்லைனா இல்லை சார். ஓடுனா தான் எங்கள் சாப்பிட்லாம், ஓடலன்னா சாப்பிட முடியாது. மழை விடா மழை பெய்யுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 நாளாக வந்து எடுத்துகிட்டு போகிறேன் சார். முகூர்த்த தினங்கள் வர இருப்பதால் பூக்களின் தேவை அதிகரிக்கும் என்ற போதும் மழையால் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே காதலியை கரம் பிடித்த சில நிமிடங்களிலேயே மணமகன் குளத்தில் தவறி விழுந்து இருந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கலவை அருகே உள்ள அரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 27 வயதான அஜித்குமார் ஐடிஐ படித்துவிட்டு சென்னை அடுத்த தாம்பரத்தில் மெக்கானிக் கடை நடத்தி வந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான சந்தியா என்பவரை காதலித்து வந்துள்ளார். இரு வீட்டார் சம்மதத்தின் பேரில் அரும்பாக்கம் ரேணுகாம்பாள் கோயிலில் அஜித்குமாருக்கும் சந்தியாவுக்கும் நேற்று காலை திருமணம் நடைபெற்றது. தாலி கட்டிய சில நிமிடங்களில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக அருகே உள்ள குளத்திற்கு சென்ற மணமகன் நீண்ட நேரம் திரும்பாததால் உறவினர்கள் அவரை தேடினர். அப்போது குளத்திலிருந்து மணமகனின் உடலை சடலமாக மீட்டனர். இதனால் மணமகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் கதறி எழுதனர். இறந்த அஜித்குமாரின் உடலை அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொல்கத்தா அணிக்கு விளையாடி வந்த ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரே ரசல் IPL-இல் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளைச் சேர்ந்த ஆண்ட்ரே ரசல் தன் அதிரடி ஆட்டத்தால் சர்வதேச கிரிக்கெட்டிலும் IPL போட்டிகளிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியவர். 140 IPL போட்டிகளில் விளையாடி 2651 ரன்களை குவித்தவர். கொல்கத்தா அணிக்கு மட்டும் 133 போட்டிகளில் விளையாடி 2593 ரன்களை சேர்த்துள்ளார். சிறப்பான பந்துவீச்சு மற்றும் மின்னல் வேக ஃபீல்டிங்கிற்காகவும் பெயர் எடுத்தவர். அண்மையில் IPL அணிகள் தாங்கள் தக்க வைத்துக் கொண்ட வீரர்களின் பட்டியலை வெளியிட்டன. அதில் கொல்கத்தா அணி அதிர்ச்சியூட்டும் விதமாக ரசலை தங்கள் அணியில் இருந்து விடுவித்தது. இந்நிலையில் தற்போது IPL-இல் இருந்து ஓய்வு பெறும் முடிவை ரசல் அறிவித்துள்ளார். எனினும் கொல்கத்தா அணியை விட்டு தான் விலகவில்லை என்றும் தாம் அந்த அணியின் சூப்பர் கோச்சாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தனது அதிரடி பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் ஆகியவற்றை கொல்கத்தா வீரர்களுக்கு பயிற்றுவிக்கப் போவதாகவும் அணியின் உரிமையாளர் ஷாருக் கான் தன்னை நன்கு கவனித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மற்ற நாடுகளில் நடக்கும் T20 போட்டிகளில் கலந்து கொள்ளப் போவதாகவும் ஆண்ட்ரே ரசல் தெரிவித்துள்ளார். தனது 32வது திருமண நாளில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை குடும்பத்தோடு தரிசனம் செய்ய சென்ற முத்துமாரி என்பவர் கோர விபத்தில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்த 11 பேரில் முத்துமாரியும் ஒருவர். சிங்கம்படரி பகுதியைச் சேர்ந்த 60 வயதான அவர் மளிகைப் பொருட்களை மொத்தமாக வாங்கி வந்து பொட்டலம் போட்டு கிராமப்புறங்களுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று சில்லறையாக விற்பனை செய்யும் வியாபாரம் செய்து வந்துள்ளார். முத்துமாரி தனது மனைவி கலைச்செல்வி, மகன் செல்வகுமார் மற்றும் மருமகள் பவித்ராவுடன் தமது 32வது திருமண நாளை முன்னிட்டு பிள்ளையார்பட்டியில் உள்ள விநாயகரை தரிசிக்க சென்றுள்ளார். திருப்பூரில் இருந்து வந்த அரசு பேருந்தில் ஏறி பயணித்த போது இந்த கோர விபத்து நிகழ்ந்ததில் முத்துமாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது மனைவி கலைச்செல்வி 2 கால்களிலும் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். முத்துமாரியின் மகனும் மருமகளும் சிறிய காயத்துடன் உயிர் தப்பினர்.